இந்த பதிவு மொத்தத்தில் மிக பெரிய எச்சரிக்கை விடக்கூடிய பதிவு. 20 வருஷமா ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில தோல்வி. அவருக்கு சாய்ப்பா எந்த பதில சொல்லியிருக்காருன்றது தான் இந்த பதிவு. போராட்டம் முடிவுக்கு வருது. அதற்காக கடவுளுக்கு நன்றிகள் செலுத்தக்கூடிய இடம் இந்த இடம். இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் ஆழ்ந்த பிரார்த்தனையில் நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தையை 5 நிமிஷத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம். கடவுள் அந்த 5 நிமிஷத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டு ஒரு சத்தத்தை எழுப்ப போகிறாரு. தயாராக இருங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா. ஒரு சாய்ராம் அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னன்னா, 18 வயசுல இருந்து இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. என்னால் நிறைய போராடுற, ஆனால் வெற்றியையும் சந்தோஷத்தையும் என்னால் அனுபவிக்க முடியல. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அந்த வயசில் எல்லாரும் செட்டில் ஆகிடுறாங்க. நிறைய பெரிய பெரிய மேஜர் சிட்டிஸ்லலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் இந்த லைஃப்லாம் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிற நாம் கோமாளியாக இருக்கோமோ? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களும் சரி, நல்லா சம்பாதிக்கிறாங்க. கல்ச்சரெல்லாம் மீறி அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. பட் சாயப்பா என் கூட 10 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் எதுலேயுமே ஒரு வெற்றியோ ஒரு சந்தோஷமோ பெற முடியல. மற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, நாமளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்பும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்குது. எனக்கே பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போது இது உண்மையான ஒரு வெற்றியா அப்படின்னு பார்த்தா இது 100% போலியான வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்றைக்குமே என்ன பண்ணுறோம், நம்ம கீழே இருந்து மேலே பார்க்குறோம். இப்போ மேலே பார்க்கும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க, நாம் அந்த உயரத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய சோகம் ஒன்று உருவாகுது. இந்த புயல் உருவாகிற மாதிரி அது என்னைக்கு வேணாலும் கரையை கடக்கலாம்.
கரையை கடந்தா சேதம் ஜாஸ்தி. அப்போ இந்த மனசில் ஏற்பட்ட ஒரு சின்ன சோகம் பெரிய சோகமாக மாறுது. இப்போ சாய்ராமுக்கு 47 இயர்ஸ் ஆகுது. ஸோ இன்னமும் லைஃப்பில் தன்னுடைய வெற்றியும் தன்னுடைய சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னும் போது அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஆன்சர் பண்ணல. ஏன்னா இது எல்லாருக்குமா சேர்ந்தக்கூடிய பதிலாக போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பல பேரை அடுக்கி வச்சுருக்காங்க இந்த கேள்வியை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பினதால இதை பொதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு. நம்மளுடைய போராட்டம் ஏன் முடிவுக்கு வரல அப்படின்னா, நாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி நாம் சந்தோஷமாக இங்கே இல்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையான்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 25-26 மதிப்பு மிக்க ஒரு பெண், ஐடி ஃபீல்டு, மந்த்லி 2 to 3 lakhs பக்கம் சேலரி. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குது. ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. என்ன ஆச்சு? இதோட சேர்ந்து என்ன வந்துச்சு? மதுவும் சேர்ந்து வந்துச்சு. இவங்க டோட்டலி இன்னும் சந்தோஷம், நம்ம உலகத்தில் பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. வீட்டில் கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஏன்னா வீடு அவங்க ஒரு வில்லேஜ் தமிழ்நாட்டில். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடமும் மும்பை. ஸோ ஸ்கூல் டாப்பர்ஸ், டிசிப்ளினில் ஃபஸ்ட்டு, படிப்பில் ஃபஸ்ட்டு, டெடிக்கேஷனில் ஃபஸ்ட்டு, கடவுள் நம்பிக்கையிலையும் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. ஸோ வேலையிலையும் ஃபஸ்ட்டு. கேம்பஸில் செலக்ட் ஆன உடனே டக்குன்னு எடுத்த உடனே போஸ்டிங், 6 மாதத்தில் ட்ரைனியாக இருந்து அதுக்கப்புறம் அதில் அவங்களுடைய ஸ்கில் எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி அடுத்த இதில் ஃபாரின்க்கு போயிட்டு அங்கே எல்லாம் ஒர்க் பண்ணி எகெயின் மும்பையில் இன்னும் பெரிய அளவில் போஸ்டிங்கு. சேர சேர வசதி சேர சேர கூடவே ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே ஒழுக்கத்தால் இருந்ததால் இவங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, வசதி கிடைச்சிது. அது ஒழுக்கத்துக்கு கிடைச்ச பரிசு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப டாப் லெவலுக்கு போகிற மாதிரி. ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், பா எப்படி இந்த பொண்ணு படித்து எவ்வளோ பெரிய வேலைக்கு போய் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கணும், வாழணும். அந்த லெவலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த கேர்ள், அந்த பொண்ணு இருந்தாங்க. ஸோ வீட்டில் பொறுத்த வரைக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் தான் கூட இருக்கும்போது தான் பொண்ணு எப்படிப்பட்ட டெடிக்கேஷன் கேர்ளாக இருந்தாங்களோ அந்த கற்பனையில் அவங்க இருக்காங்க. ஆனால் அங்கே நிலைமை தலைக்கீடு. எத்தனையோ கெட்ட பழக்கங்கள், நிறைய ஆண் நண்பர்கள், மது ப்ளஸ் ஆண் நண்பர்கள். ஸோ இப்படி போய் 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 கடைசியில் எந்த அளவில் அவங்க ப்ரொமோஷனலாக அந்த இடத்துக்கு போனாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக டிமோட்டிவேட் பண்ணி டீப்ரமோஷன் பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்னமோ தண்ணி அதிகமாச்சு, ஆண் நண்பர்கள் அதிகமானாங்க, வாழ்க்கை சீரடைஞ்சிடுச்சு. சர்டன் ஸ்டேஜில் அவங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் வருது. அவங்க பெண் சுயநினைவு இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு போயிட்டு உட்காந்து
நெஞ்சிலையும் தலையிலையும் அந்த உறவுகள் ஃபைனலி அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடைய அக்கா வந்து நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நேற்று காலையில் இந்த டிஸ்கஷன் இப்படி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். உண்மையிலேயே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் நினைக்கிறோம் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நாம் சந்தோஷன்றது என்ன? ஃபஸ்ட்டு உங்களோட சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லா விஷயமும் புரியும். எது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் இன்னும் ஒழுக்கத்தையும் கொடுக்குதோ அதன்தான் சந்தோஷம். இப்போ இந்த சாய்ராம் சொன்னாங்க 47 வயசு ஆயிடுச்சு, லைஃப்பில் டெவலப் ஆகலை. உண்மையிலே சொல்கிறேன், இது வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். 47 இஸ் செட்டில்டாக இருக்கக்கூடிய வயசு. தயவுசெய்து அந்த சாய்ராம் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. இப்போயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக தான் நான் உங்களை இதை சொல்லுறேன். ஸோ இப்போ கூட சரி, 47 50 ஆகலை உங்களுக்கு, 47 3 வருஷம். இட்ஸ் கோல்டன் ஹவர்ஸ், கோல்டன் டேஸ், கோல்டன் மந்த்து, கோல்டன் வீக்கு, கோல்டன் இயர்ஸ். 3 வருஷம் வாழ்க்கையை தலைக்கீழ மாற்றி போடக்கூடிய அத்தனை சக்தியையும் நாம் இறக்க முடியும். உங்களால் முடியும்னு நினச்சா கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அப்போது மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அந்த பொண்ணுக்கு 32 இயர்ஸில் கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் அந்த பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. துக்கமான விஷயம். இதை வந்து நம்ம வந்து பார்த்தியா நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணலை. கஷ்டம். அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் முக்கியம், அதனால் போயிடுச்சு. ஆனால் குடும்பம் என்ன பண்ணுது? குடும்பம் எந்த அளவுக்கு கண்ணீர் விடுது? நாம் நினைக்கிறோம் எனக்கு மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒன்று தான், கண்ணுக்கு தெரிவதெல்லாம் போலிகள், உண்மைகள் இல்லை. என்னைக்கு அதனோட சாயம் வெளுக்குதோ அப்போ தான் தெரியும் இவங்க வந்து விஷத்தை தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ உங்க விஷயத்துக்கு வருவோம். முதல்ல யாரு உங்களையும் அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ண சொன்னாங்க? அந்த கம்பேரிஷன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க தாழ்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு மேலேயும் எவனும் கிடையாது, நமக்கு கீழேயும் எவனும் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறோன்னா முடிஞ்ச, எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் முடிஞ்ச. எல்லாத்துக்குமே சம்பவம் ஒன்று தான், முன்னேற முடியாது, உன் வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய புயலாக மாறுது. புயல் அடித்தா தாங்கிக்கலாம், சுனாமி அடித்தா. ஸோ இப்போ புயல் தான் அடிக்குது, அடுத்தது அடிக்கும் சுனாமி, ரைட்டா? அப்போது இருக்கிற இடம் சரியில்லை. நாளைக்கு சுனாமி வந்தால் இந்த இடத்த காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்த விட்டு நகரலைன்னா நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியாது. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுடைய கர்மா, நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்கள். அந்த விஷயத்தை எப்படி பலமாக்குறது,
என்னென்னலாம் பலகீனமாக இருக்குதோ அதை எந்தெந்த வகையில் பலப்படுத்த முடியும்னு யோசிக்கிறது, அதற்கு உரிய செயல்களை இறங்குறது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் உருவாக்க முயற்சி பண்ணிட்டா 1 வருஷம் போதும் சாயப்பா உங்களை சரி பண்ண. நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கணும். ஒரு பைக் இருக்குது, அந்த பைக் ஓடலை. அப்போ ஓடாத பைக்கை யார் சரி பண்ணுவா? மெக்கானிக்கு. அந்த பைக்கை அந்த மெக்கானிக் கிட்ட நம்பி கொடுத்துட்டா அந்த பைக்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை அந்த மெக்கானிக் சொல்லுவார். அவர் சொன்னது உங்களுக்கு ஓகே அப்படின்னு உங்கள் மனசுக்கு படும். ஓகே சொல்லிட்டீங்கன்னா அந்த பைக்கை சரி பண்ணி ரெடி பண்ணிடுவார். இப்போ முன்னை விட வண்டி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நாமளும் ஒரு பழுதடைஞ்ச மிஷின்ஸு. அப்போ நாம் தான் நமக்கு ஓனராகவும் இருக்கிறோம். இந்த பழுதடைஞ்ச மிஷினை சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் எல்லா வேலையும் பண்ணி சரி பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி உங்களை மறுபடியும் ஓட்ட பந்தயத்தில் ஓட வச்சு உங்களை முதல் பரிசுக்கு தயார் பண்ணுவார். ஆறுதல் பரிசு இல்லை, செகண்டு கிடையாது, தேர்டு கிடையாது, ஃபஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் பாய்ஸாக இருக்கட்டும், மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இதில் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா 99% இன்னைக்கு பசங்களுடைய பொண்ணுங்களுடைய எதிர்பார்ப்புன்றது வேறு மாதிரி. கடவுளை பற்றி பேசுனாவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க ஜாஸ்தி. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கும் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் இப்போ நம்ம சாய்ராம் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ நமக்கு அந்த வயசு இல்லைன்றதுக்காக நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு அந்த வயசு இருக்குதுன்றதுக்காக அவங்க அந்த சந்தோஷத்தில் அவங்க மிங்கிள் ஆகுறாங்க, மெர்ஜ் ஆகுறாங்க, ஜாயின் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாம் வி ஆர் சேஃப். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நமக்கும் அதே நிலை தான் வந்திருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயத்தை திருப்பி போட்டு பாருங்களேன். ஒரு தோசை ஊற்றுறேன்னா ஒரு சைடு வந்தால் போதுமா? 2வது சைடு வேகணும்ல. அப்போ 2வது சைடு வந்தால் தான் அந்த தோசை கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்குறோம், அடுத்த சைடு திருப்பி போடும்போது தான் முன்னாடி இருக்கிற தோசை இவ்வளோ கேவலமாக போயிடுச்சு, கருகருன்னு போயிடுச்சு அப்படின்னு தோணும். அப்போ சந்தோஷன்றது எது, இதுக்கு என்ன பதில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது எனக்கு முக்கியம். அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னா, எது நான் கஷ்டப்படுறேனோ அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா கஷ்டப்படும் போது உடம்பு வலிக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன். பெயின் இட்ஸ் நாட் அ பெயின், இட்ஸ் அ க்ரோத்திங். ஸோ பெயின் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வழி. ஸோ எதுவுமே கஷ்டப்படாமல் கிடச்சிடுச்சுன்னா அது என்னைக்கு வேணாலும் நம்மளை விட்டுட்டு போயிடும். கஷ்டப்பட்டு கிடைக்கிது பாருங்கள், அது நிரந்தரமாக நிற்கும். ஆனால் கஷ்டப்பட்டு கூட நமக்கு நிரந்தரமாக நிற்கலைன்னா அப்போ கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது நிரந்தரமாக நிற்கணும் உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ கஷ்டப்பட்டது கூட ஏன் நமக்கு நிலைக்கலை அப்படின்னா நாம் செய்த பாவங்களுக்கு அது ஒரு கணக்கில் அடிச்சுட்டு போயிடுது. அப்போ பாவங்கள் செய்கிறத நிறுத்தும் போது கஷ்டப்படுறது கிடைச்சது நமக்கு நிலைக்கும். முன்ன ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டது நின்றுச்சு, ரைட்டா? முன்ன ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மா காலத்துலையா இல்லை நம்ம தாத்தா பாட்டி காலத்துலையா இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா காலன்றது ஓகே, சில பேர் இன்னும் 20 வயசு கேட்குறவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா காலம் பெருசாக இருக்கா, தாத்தா பாட்டி காலம்.
ஸோ நின்றுச்சு. ஏன்னா பாவங்கள் செய்ய பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண் சாதாரணமாக சிகரெட் குடிக்கிறாங்க, சாதாரணமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போது எதிர்த்து வாதம் வரும். அப்போ ஆண்கள் குடித்தா சரியா? விஷம் யார் குடித்தாலும் விஷம்தான். புரியுதா உங்களுக்கு? ஆண்கள் குடிக்கிறதால பெண்கள் குடிக்கிறாங்களா, இல்லை பெண்கள் குடிக்கிறதால ஆண்கள் குடிக்கிறாங்களா? அப்போ ஆண்கள் குடிக்கிறதால பெண்கள் குடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், போட்டி போட்டு கெட்ட பழக்கத்துக்கு தான் நம்ம வழியை பார்க்குறோம். நல்ல பழக்கத்துக்கு எதையுமே நாம் யோசிக்கிறதே இல்லை. அதுதான் ஏன்னு புரியல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால் எல்லாமே முடியும், முடியாது அப்படின்றது எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஏன் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க? அப்போது இந்த விஷயத்துலலாம் உங்கள் மனசை நீங்கள் அழைப்பாக்கிறீங்க. இந்த விஷயத்தில் எல்லாம் நீங்கள் பலமாக யோசிக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதே 20-25 வயசு பொண்ணை பற்றி நான் சொல்லவா? அன்பே சாயில இன்னும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அதையும் நான் சொல்லணும். நான் அதை சொல்ல நினச்சா அதுக்குள்ளே அந்த கண்டினியூஷன் வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ இதே போல் ஒரு டெடிக்கேஷனான ஒரு கேர்ள் மாடர்ன் லைஃப்பில் என்ன தள்ளப்படுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏன் இப்படி பணமாக இருக்க, இப்படிலாம் இருந்தால் மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா உங்களோட ஆடியோ கேட்பாங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் ஒரு அண்ணாவோட ஆடியோ கேட்பீங்கள்ல, எனக்கு அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் நம்பர் கேட்டால் நம்பர் கொடுத்தான். இது எப்பயோ நடந்தது, இப்போ இல்லை. ஒரு ஐ திங்க் ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னடா அது மெசேஜ் ஏதோ தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்காங்க. என்னதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆடியோ. அது திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்க சரி நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஆடியோவில் நான் ரிப்ளை பண்ணும்போது நான் என்னென்ன விஷயம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். எதை சொல்லியிருப்பேன்னு தெரியும். நான் அதை சொல்ல விரும்பலை. அது உங்களுக்கு தெரியுன்றதால நான் சொல்ல விரும்பலை. அப்போ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இப்போது அவங்க நல்ல அழகான ஒரு ஜாப், பியூட்டிஃபுல் ஜாப், பெங்களூரில் செட்டில்டு, நல்ல சூப்பர். அவங்க சம்பாதிக்கிறதுல கால்வாசி குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரியாக நல்ல கணவனையும் அவங்க இப்போ தான் மேரேஜ் இதாக இருந்தது. அப்போ என்ன ஆகுது, அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாடர்ன் லைஃப், அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒர்க் பண்ணும்போது ஒரு மல்டி எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அப்போது சோசியல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், நீ ஏன் இப்படி இருக்க, படம் மாதிரி இருக்க, இப்படிலாம் இருந்தால் நம்ம ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்கோம், இப்படிலாம் இருந்தால் உன்னை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, உனக்குள்ளே டீம் சேராது அப்படின்னு சொல்லி என்னை காயப்படுத்துகிறாங்க. காலேஜ் பொண்ணுங்களும் இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இவங்களும் இப்படி சொல்லும்போது அப்போவே நான் அடிக்கடி சொல்லுவோம், ஏன்னா இந்த கலிகாலம், இது போக போக துன்பத்தை வர வைக்கிற விஷயத்தை இன்பமாக நினச்சி பண்ண சொல்லும். அதில் போய் சிக்காமல் மாட்டிக்கிட்டாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போது யாருக்கிட்ட எதையும் வச்சுக்கல, சேர்றவங்க சேரட்டும், சேராதவங்க சேராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த பெண்ணை நீ ட்ரிங்க் பண்ணு, நீ இப்படி ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் இவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நல்ல வேளை நீ இந்த தப்பான பழக்க வழக்கத்துக்கு போல, நான் பாரு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அழுவுறாங்க. அவங்க கவுன்சிலிங் போகிறாங்க.
இப்போல்லாம் 30 வயசானவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. இதெல்லாம் என்ன, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங். அதனால தான் நான் சொல்கிறேன், நாம் எச்சரிக்கையாக இருக்கதா நம்ம குழந்தைங்களும் அவங்களும் அதை பார்த்து வளருவாங்க. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கெட்டு போகிறதுக்கு சூழ்நிலையை தாண்டி அவங்க குடும்பம், அவங்க வளர்ப்பு இதை பொறுத்து தான். பெற்றோர்களை பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்பா குடிக்கிறாருன்னா புள்ள நிச்சயமாக குடிக்கும். பையனை சொல்கிறேன், அது என்னதான் இருக்குதுன்னு. ஸோ இந்த மோசமான கல்ச்சரை என்னைக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோமோ அன்னையிலிருந்து குட்டிச்சேராக போயிடுச்சு. அதாவது தாத்தா சொல்லுவாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரே ஒரு சாராய கடை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாகரிகம் பெருக ஆட்டமும் ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி வீட்டில் குடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. பையன் பார்க்குறான், அப்பா என்னத்தை தான் குடிக்கிறாரு பாரு, அப்பா அப்படி குடிக்கிறதால எவ்வளோ ஸ்டைலாக குடிக்கிறாரு, எப்படி ஸ்டைலாக பேசுகிறாரு. பையன் பார்த்து வளர்கிறான், அப்பாவை பார்த்து வளர்றான். ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு 20 வயசு வந்த உடனே இவனுக்கு ஒரு செட்டு அமையுது. இதே மாதிரி மற்ற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் ஒன்றா சேருதுங்க. எங்கள் அப்பா இது அடிப்பார், எங்கள் அப்பா அது அடிப்பார், எங்கள் அப்பா இந்த பிராண்டு பிடிக்கும், அப்படி என்னதாடா இருக்கணும் சொல்லி இந்த வாண்டுங்கள்லாம் பேச ஆரம்பித்து அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது தான் இந்த மாதிரியான ட்ரிங்கிங். அப்போ இது கவர்மெண்ட்டு தடை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் நம்ம பேச்சு கிடையாது. நாம் சரியாக இருந்த இப்போ கவர்மெண்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக குடிச்சாகணும், நீங்கள் குடிக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடித்தா தானே ஃபைன் போடுறாங்க. இப்போது வாதத்துக்கு நிறைய பேசுவாங்க, இப்போ கவர்மெண்ட் பொறுப்பு இருக்கணும்ல அப்படின்னு. நமக்கு பொறுப்பு இருக்கதான் நாம் பார்க்கணுமா இல்லையா? கவர்மெண்ட்டுன்றதை தாண்டி நாம் பொறுப்பாக இருக்கோமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு சின்ன குழந்தை முன்னாடி வீட்டில் தண்ணி அடித்தா அந்த குழந்தை பார்க்குது. அந்த குழந்தைக்கு என்னமோ ஒன்று புரியுது, அப்பா பண்ணது எல்லாமே சரின்னு நினைக்குது அந்த குழந்தை. அப்போ அப்பா பண்ணக்கூடிய தப்பு சரின்னு நினைக்குது. சரின்னு நினைக்கிறதால அதுவும் அது அப்படி பண்ணுது. ஸோ இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இப்போது அந்த பெங்களூரில் இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப், எந்த இதுவும் கிடையாது. அந்த டெடிக்கேஷன் எப்படி வந்தது? அம்மா கிட்டேருந்து வந்தது. நான் இதுதான் சொல்கிறேன், நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ரோலை பார்த்து தெரிஞ்சுக்காம நாம் பொறுப்பு இல்லாமல் பெற்றோர்களாக இருந்தோம்னா நம்ம குழந்தைகளும் பொறுப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இது நிச்சயமாக நடக்கும். நாம் என்னைக்கு பொறுப்பாக இருக்கோமோ அன்னைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம என்னைக்கு பொறுப்பு இல்லாமல் நடக்கிறோமோ அன்னைக்கு எல்லாமே கை மீறி போகும். ஸோ இப்போயும் நீங்கள் பொறுப்பான பெற்றோர்களாக இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மாறிடுங்க, மாறாமல் இருக்காதீங்க. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற வேண்டிய நேரம் வந்திருக்குதுன்னு கூட இந்த பதிவு உங்கள் காதில் ஒலிக்க வைக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நாம் இப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நம்ம வாழ்க்கை, நம்ம கர்மா, நம்மளுடைய விஷயங்கள். அவன் சிரிக்கிறான், நாளைக்கு அவன் அழுவான். ஓகே, நாளைக்கு அவன் அழுவான். நாம் இன்றைக்கி அழுகுறோம், நாளைக்கு சிரிப்போம். இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் போராட்டமாக இருக்குது, தோல்வியாகவே இருக்குது. அந்த தோல்வி வெற்றியாக மாறாமல் போகிறதுக்கு ரீசனே தான் நாம் ஏமாந்தவர்கள் அல்ல, நாம் கோமாளிகள் கிடையாது. நம்ம ஏமாளிகள் இல்லை, நம்ம கோமாளிகளும் இல்லை. உலகத்துக்கு வேணால் அப்படி வச்சுக்கலாம். உனக்கு ஒன்றும் தெரியாதவ, இன்னசென்ட்டு, உலகம் அப்படி இருக்குது, அந்த சந்தோஷமாக இருக்கிறா, இவன் சந்தோஷமாக இருக்கா, எவனோ எப்படியோ சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான்.
நல்லா இருக்கட்டும். ஆனால் நாம் ஏமாளியாக நினைக்கிறது தான் மற்றவங்களுக்கு அவங்க கோமாளியாக ஆக போகிறாங்கிறது இப்போவே உங்கள் கண்ணுகள் முன்னாடி பார்த்துடலாம். நல்ல வேளை நம்ம தப்பிச்சோன்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இல்லையேன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு ஒரு சாய்ராம் சொன்னார், உங்கள் லைஃப்பில் பர்சனல் விஷயங்கள் எவ்வளவோ ப்ராப்ளமாக இருந்திருக்கு, இதை எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த குடி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்றதால. ஒருவேளை குடி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்நேரம் என் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சிருக்கும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்க்குறேன். வாழ வேண்டிய வயசில் குடிச்சு 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 செத்து போகிறவங்க ஜாஸ்தி. நான் நேம் சொல்ல விரும்பலை. அது சினிமாவில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 45-50 தாண்ட முடியல. குடி, அந்த குடி ஒரு தீய விஷயம். அது அதனால் சந்தோஷம் வருதே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு உறுத்தலாக இருக்குது. நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு, நல்ல வேளை நமக்கு அது பிடிக்கல, இல்லை நல்ல வேளை நம்ம பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தடை. இப்போ உங்களுக்கு இந்த தடையும் இந்த பிடிக்காத சூழ்நிலையும் கடவுள் ஏற்படுத்தியிருக்காரு. அப்போ கடவுளுக்கு ஒரு நன்றிகள் சொல்லலாமா? நான் இப்போயும் சொல்கிறேன், யூ ஆர் வெரி வெரி பிரில்லியன்ட். நான் இப்போ அந்த சாய்ராம சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப எக்ஸலண்ட். இது மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வெரி பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறுவீங்க. அதற்குத்தான் இந்த பதிவை உங்களுக்கு கேட்க வைக்கிறாரு சாயப்பா. இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்புகளை மட்டும் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காம அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்தோம். நம்மளை நாம் கவனிக்காமல் அடுத்தவனை கவனிக்க ஆரம்பித்தோம். நம்ம ட்ராக்கில் போகாமல் அடுத்தவன் ட்ராக்கில் போக தயாராகிக்கிட்டே இருந்தோம். இது மாதிரி 100 காரணத்தை நம்ம சொல்லலாம் அடுத்தவனை பார்த்ததால். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ராக்குக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க, அந்த ட்ராக்கு அது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதது. அது சம்பந்தப்படுத்தாத கடவுளுக்கு நன்றிகள் சொல்லி, நல்ல வேளை எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களால் நான் பாதிக்கப்படலை, அதனால் கடவுளுக்கு நான் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டு உள்ளேன். இதுதான் உங்கள் மனசில் ஆழமாக இருக்கணும். கடவுள்கிட்ட இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். இனி நான் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க கம்பேர் பண்ண போவது இல்லை. என் வாழ்க்கையில் நீ இருக்க, உன் வாழ்க்கையில் நான் இருக்க, இனி நம்ம 2 பேரும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த முடிவுக்கு நான் இன்று முதல் வருகிறேன்னு சொல்லி அவர் முன்னாடி இந்த பதிவை கேட்டு முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஆழ்ந்த பிரார்த்தனையில் இருங்க. நீங்கள் தூங்கிக்கிட்டே கேட்குறவங்களுக்கு கூட சொல்கிறேன், கொஞ்சம் எழுந்திருச்சு ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 கேளுங்க. இந்த வார்த்தைகளை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைகளை நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணுன்றது சாயப்பாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை இன்னைக்கு நீங்கள் உருவாக்கினீங்கன்னா கூட அடுத்த 6 மாதத்தில் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் நிச்சயமாக காணலாம். யார் யார் எல்லாருக்குமே இந்த பதிவு முக்கியமானது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசலை, ஒரு விஷயத்தை மட்டும் பேசியிருந்தா இவங்களுக்கு இன்னாருக்கு நம்ம சொல்லலாம். இதில் பல விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாம் செயல்படணும். இது செயல்பட வேண்டிய காலம். இது தூங்கக்கூடிய காலம் கிடையாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய காலம் கிடையாது. இப்போ நீ இந்த உழைப்பில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அதுவே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்கும். அதுக்காக உழைச்சதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நம்மளை சிதைச்சிக்க கூடாது.
திஸ் இஸ் அ ரைட் வே, திஸ் இஸ் அ ரைட் டைம், திஸ் இஸ் அ ரைட் பிளேஸ். இந்த மூணுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ரைட் வே, ரைட் பிளேஸ், ரைட் டைம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கும் உங்கள் ஆழ் மனசில் போய் நிற்கட்டும். அங்கே இருந்து ஒரு அபார வளர்ச்சி பெருகட்டும். உங்கள் வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லி நாளை முதல் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் திரும்பவும் 4:30க்கு பப்ளிஷ் ஆகும். ஏன்னா அது அப்பப்போ நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் டைமிங் இஷ்யூஸ் தான். அதனால் நாளையிலேருந்து 4:30 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் வரும். ஸோ இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயத்தை எல்லாமே தெளிவாக செய்யுங்க. கமெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லி இந்த பதிவை கேட்ட சாய்ராமுக்கும் ரொம்ப நன்றிகளை சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.